பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை செய்தால் கூட அரசியல்னு சொல்லலாம். ஒரு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வீதியில் இறங்கலாமா? அப்படி எந்த முன்னாள் ஆளுநராவது தமிழ்நாட்டிலேயோ அல்லது பிற மாநிலங்களிலேயோ வீதியில் இறங்கி அரசியல் பண்ணியிருக்காங்களா? ஆளுநர் என்பவங்க கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவருக்கு நிகரானவர்கள். இவர்கள் எது பரிந்துரை செய்தாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் போகிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்திக்காக வீதியில் இறங்கி இந்த கையெழுத்து வாங்கினாங்க. தமிழுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே தமிழுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? உங்கள் தந்தையார் எவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லையா? ஐயா குமரி அனந்தன் மிக சிறந்த பேச்சாளர். ஆங்கிலத்திலே பேசி புகழ் பெற்றாரு. நாடாளுமன்றத்திலே தமிழில் பேசணும் என்று வாதாடி அங்கே வென்றவர் இல்லையா? அப்படிப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ தமிழ் வழி கல்விக்கு இவங்க போராடி இருக்காங்களா? இப்போ தமிழை பற்றி நம்ம பேசுகிறத விட நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி உலகெங்கும் பேசுகிறார். இந்திரா காந்தி பேசுனாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற அந்த இலக்கிய அடிகளை ஐநா மன்றத்திலே பொறிக்கை செய்தாங்க, அது பேசுனாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க, தமிழ் வழி கல்வியை கொண்டு வாங்க, ஆங்கிலம் இருக்கட்டும், இந்தியும் இருக்கட்டும் என்று சொல்கிறாங்களா?